நடிச்சுட்டு எம்ஜிஆர் படத்துக்கு போகிறதும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேப்டன் எம்ஜிஆர் உடைய தீவிர ரசிகராக இருந்திருக்காரு. மேலமாசி வீதியில் இருந்த கேப்டனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் மதுரையிலேயே ரொம்ப பழமையான சென்ட்ரல் தியேட்டர் இருந்திருக்கு. கேப்டன் சின்ன வயசுல இருந்து எல்லா படங்களையும் இந்த தியேட்டரில் தான் பார்த்தாரு. சினிமா மேலே அவருக்கு ஈர்ப்பு வர இந்த விஷயம் கூட காரணமாக இருந்திருக்கலாம். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் மேற்கு மாசி வீதியில் தான் கேப்டனுடைய வீடு இருக்கு. அந்த வீட்டோட பேரு ஆண்டாள் இல்லம். கேப்டனுடைய அம்மா ஆண்டாள் அவர்களுடைய நினைவா அப்போ அவருடைய அப்பா அழகர்சாமி இந்த வீட்டுக்கு ஆண்டாள் இல்லம்ன்ற பேரை வச்சிருக்காரு. முன்னாடி கேப்டன் குடும்பத்தை சேர்ந்தவங்க இதே இடத்துல தான் ஓட்டு வீட்டில் தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தான் கேப்டன் அவர்கள் சினிமாவுக்கு வர முயற்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இந்த வீட்டில் இப்போ கேப்டனுடைய தம்பி செல்வராஜும் அவருடைய குடும்பத்தினரும் இருக்காங்க. கேப்டன் அவர்கள் மதுரை கீரத்துறையில் இருந்த அவருடைய அப்பாவுக்கு சொந்தமான அரிசி ஆலையை கொஞ்சம் காலம் நடத்தி வந்தாரு. அப்பதான் தொழிலாளர்கள்னா யாரு, அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. தொழிலாளர்கள்கிட்டையும் தாயா பிள்ளையா பழக ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி சொல்ற எல்லாருமே அவருடைய பழகிற விதத்தை தான் உயர்த்தி பேச